ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் டென்ஷோட எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் பார்த்துட்ருக்க அனைவருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டென்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க இந்த எபிசோட் பார்க்கும்போது என்னடா கண்டென்ட்டே புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் டென்ஷோட எபிசோட் 4க்குள்ளே போகலாம். என்னடி திவ்யா, யாரையுமே காணோம், நம்ம தான் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்துட்டோமா? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி தாண்டி நினைக்கிறேன். நம்மளுக்கு ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் இதுதான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஹெச்ஆர் டீமில் ஜாயினிங் ப்ராசஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை இயர்லியாக வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். என்னடி நேற்றுலேருந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க மாதிரி தெரியுது. ஃபேஸ் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன விஷயம்? காலையிலே கேட்கணும்னு நினச்சேன், ரெடி ஆகிட்டு இருந்தனால கேட்க முடியல. என்ன? அது ஒன்றும் இல்லடி, நான் வந்து சொல்லியிருந்தேன்ல ஊர்லேயே என்னோடய ஹேண்ட்பேக் ஒருத்தன் திருட பார்த்தா, ஒருத்தர் தான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இங்கே மீட் பண்ணேன். கோஇன்சிடென்ஸாக நேற்று பீச்சுக்கு போனால, ஸோ அப்போ தாங்க மீட் பண்ணேன். அவரும் அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். அதான். என்னடி சொல்கிறேன்? என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு, என்கிட்ட மறைச்சிட்டல. சரி சரி. யார் அவர்? ராம் தானே? ஆமாடி, அவரே தான். எதாச்சியாக பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவரை நான் மீட் பண்ணவே மாட்டேன்னு நினச்சேன். பட் அங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்ன்னு எனக்கு தெரில. போன வீக் தான் அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே இங்கே எதாச்சியாக மீட் பண்ணோடனே பேசணும் ஜஸ்ட்டு. அப்புறம் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னார். வேறு ஒன்றும் இல்லை. என்னடி சொல்கிற? நம்பர் கொடுத்தியா? நீ யார்கிட்டயும் நம்பரே கொடுக்க மாட்டியே, எப்படி நீயா போய் நம்பர் கொடுத்தா? ஏய், என்ன நடக்குது? உண்மை சொல்லு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு தெரிஞ்சவங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவரை நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணனால, ஸோ அதனால தான். அதுவும் நானாக கொடுக்கல, அவர் தான் கேட்டார். ஸோ ஓகேன்னு தான் கொடுத்தேன். தெரியும்ல ஒரு பர்சனை பார்க்கும்போதே எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி, முன்ன பின்ன தெரியாமல் இருக்கும்போதே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ரோட்டில் ஒருத்தன் அதுவும் கத்தியோட பேக் பிடிங்கிட்டு ஓடும்போது போய் எவ்வளோ தைரியமாக ஹெல்ப் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் தப்பான பர்சனாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அதனால தான் சரி நம்பர் கொடுத்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம். ஓ, நான் நினைக்கிற மாதிரியா? சரி, நான் என்ன நினைக்கிறேன் சொல்லு. எனக்கு அது எப்படி தெரியும்? நீ ஏதோ நினைக்கிறேன், ஆனால் அது மட்டும் இது இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஓ அப்படியா? சரிங்க மேடம். சரி ஓகே. எங்கிட்ட இந்த இன்னும் யாருமே காணும். எவ்வளோ நேரம் தான் இங்கே வெயிட் பண்ணுறது? என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா கரெக்டாக? அதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிட்டேன். அதான் நைட்டே எடுத்து வச்சிட்டேன்னு சொன்னேன்ல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்ம ஃபோனில் இருந்தால் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிஜிட்டலும் அக்செப்டடுன்னு தான் போட்டிருக்காங்க லெட்டரில். ஸோ நோ இஷ்யூஸ். வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். ஹாய், ஐம் டீனா, HR. You two, the new joinees here, Divya and Rosaline. I will handle the joining process for new joinees today. Could you please come with me? Hi Tina, I'm Divya, new joinee as a software developer in AI tools and analytics. Hi, I'm Rose, new joinee as a AI tool engineer. Okay, thanks for the information. We have a formalities to do, so we have to sign some documents before joining the process. Our office policies and contracts, so you must know about it. So I'll give you some brief explanation about our office, and also I'll give you videos about our policies, employee benefits. So after that you can sign this document. Today is week off for new joinees, and some of experienced workers only work here on today. So you can join on Monday onwards. Just today you can leaving in after joining process is completed. Okay.
Here's the document. You have to sign it. Before signing it, please must read every single line. Uh, uh, then only you can understand our company contract policies. And also, we do not do bind any employees with our contracts. You too under the provision period of 3 months. After only you can appointed as a permanent employee. Is that clear? Is there any doubts? Could you please ask me? Yeah, Tina, is there any care facilities available here? Yes, of course. We provide care facilities, home allowance, life term insurance for employees. Also give free lunch for employees under the employee benefits policy. Okay, Tina, thanks for the information. And shall we sign the document right now? Yeah, sure. Could you please sign this document? After that, you have to see our CEO here in their cabin. So I will key the two to the office, you two. And after that, you must see him. After that, only you can leave. Okay, sure, Tina. We have 4 floors. This is the top floor. And yeah, new joinees are work here. You can take your time, read the document and sign it here. I signed the document. You can take it. I'm also signed. Take your document. Okay, this is our meeting room. We conduct meetings here for every trainings or everything we are conduct here. This is our meeting room. Next, we have to meet CEO and office head of our company. And yeah, shall we move? Okay, Tina. Hi, sir. Good morning. Yes, Tina, good morning. யார் இது? சார் இவங்க நியூ ஜாயினிஸ். அதான் உங்களை இன்ட்ரோ கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓ, ஓகே. She is Divya and she is Roslyn. Our new joinees has AI tools engineers and he is our department head and CEO of the office, Shakti. Hi, sir. Hello, sir. ஹாய். ஜாயினிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இனிமே தானா? ஜாயினிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு சார். ஜஸ்ட் ஆஃபீஸ் டூர் உங்களை ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே, ஹூ இஸ் கோயிங் டு ஹேண்டில் தெம்? TL Raja will handle them, sir. From now on, you two employee of our companies. So, yeah, நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எதனா டவுட்னா டிஎல்கிட்ட feel free to ask him. Yeah, we are help you here today and we will grow up together always. Okay, all the best. Thank you, sir. Thank you, sir. Don't call me sir, just call my name Shakti. Shakti, we are leaving now. Thanks. Bye. ஓகே டீனா, நான் வீட்டுக்கு போகிறேன். அந்த கிளைம் மீட்டிங், ஜெர்மன் கிளைம் மீட்டிங் இருந்ததில்ல, அது டுமாரோ போஸ்ட்பான் பண்ணியாச்சு. நான் அதை ஷெட்யூல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணிவிடுங்க. ஓகே. ஓகே, ஷூர் சார். நான் மெயில் பண்ணிடுறேன் சார். யூ மே லீவ் நவ். மண்டே மார்னிங் யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு ராஜா. ஹீ இஸ் யுவர் TL. ஓகே? ஓகே டீனா, பாய். பாய் டீனா. செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார்ல நம்ம CEO. செம்ம. இவருக்கில் தான் டெய்லி நம்ம வேலை செய்ய போகிறோம்னு நினைக்கும் போதே சூப்பராக இருக்குது. ஹலோ மேடம், நம்ம ஆஃபீஸுக்கு போயிருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஹீரோவை பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துட்ருக்க ரோஸ். இடியட். அறிவில்லடி உனக்கு. ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பர். செம்மையாக இருக்கு ஆஃபீஸு. ஜாலி. அதை விட CEO செம்மையாக இருக்காரு. ஜாலி ஜாலி ஜாலி. என்னம்மாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு? ஏன் இப்படி ஆடிட்டு இருக்கா வலிப்பந்தாலாட்டம்? நீங்கள் இது தப்பாக எடுத்துக்காதீங்க. அவள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து சந்தோஷத்தில் ஆடிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓ அப்படியா? சரி சரி, போயிட்டு வந்துட்டிங்களா? என்ன பண்ணாங்க? எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா?
நானும் ஷாப்பிங் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கடா பிள்ளைங்களே காணோம் இன்னும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சரி சரி, வரீங்களா? அப்படியே ஷாப்பிங் கூட போயிட்டு வரலாம். ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவனும் பூந்து பூந்து வெளியே போயிடுறான். உங்கள் பெரியப்பாவும் வேலை வேலைன்னு போயிடுறாரு. நான் மட்டும் தனியாக இருக்கேன்லம்மா, ரொம்ப போர் அடிக்குது. சாரி ஆண்டி, சும்மா தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், நீங்கள் எது தப்பாக எடுத்துக்கிறீங்க? அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நம்ம வீட்டில் யாருமே என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க. வருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. இதான் அந்த தினேஷ் பையன், அவன் அப்படி தான் வருவான், சாப்பிடுவான், அவன் பாட்டி வேலைக்கு போயிடுவான். என் வீட்டுக்காரு அவர் வீட்டிலேயே இருக்க மாட்டார் பல நாள். நான் தனியாகவே இருப்பேம்மா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருக்கும். நல்லது தான், விடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? ரீல்ஸ் பண்ணலாமா? அட ஆமாம்மா, இப்போ தான் பிள்ளைங்க எல்லாமே பண்ணுதுங்களே, ஏன் நாங்களாம் பண்ணக்கூடாதா? என்னடா இந்த ஏஜில் இருக்கிறாவா இப்போ போய் ரீல்ஸ் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்றாளேன்னு யோசிக்கிறீங்களா? இங்கே இதெல்லாம் சர்வசாதாரணம், எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. சிட்டியில் என் ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் அத்தனை சேனல் வச்சு போட்டுட்டு தான் இருக்காங்க. நானே அதை ஃபாலோ பண்ணிட்டு தானே சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க இல்லை இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறதுக்கெலாம். நானும் ஒரு பொட்டு பிள்ளையை பெற்று வச்சுருந்தேன்னா ரீல்ஸ் பண்ணி போட்டிருப்பேன்ல. ஓ ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி, ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம். சரிங்க ஆண்டி. நீங்கள் எங்கேயும் வெளியே போகணுன்னு சொன்னீங்களே ஷாப்பிங்க்கு, வாங்க போகலாம். என்ன ராஜி, பிள்ளைங்க போயிட்டு ஃபோன் பண்ணாதுங்களா? எனக்கு ஃபோன் பண்ணா ரோஸு, அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்களாமே திவ்யானும் ரோஸும். சொன்னேன், பார்த்து பத்திரமா இருக்க சொன்னேன். என்ன யார் எப்படி இந்த வகையில் சொந்தம்? அக்கா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாங்க்கா, அவங்க எங்கள் பங்காளி முறையில் தான் வருது சொந்தம். அவங்க எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்தம் பார்த்துக்கோங்க, அண்ணா வருவாங்க பங்காளி முறையில். அப்படி பார்த்தா திவ்யாவுக்கு பெரியப்பா பெரியம்மா. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவங்களாம் நல்லா பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு அப்பையிலேருந்தே ரொம்ப பழக்கம், ரொம்ப சொந்தம்தான் அவங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. எப்படி இந்த பையன் தங்கி இருக்கிற வீட்டில் போய் இப்போ ஒட்ட பிள்ளைங்களை தங்க வைக்கிறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அடா நீங்கள் வரங்கக்கா, அவங்க வீட்டில் அவர் வீட்டுக்காரு வெளியே வேலை செய்கிறாரு. அவர் வெளியூர் போயிடுவார். அவருக்கு 4 ஊர் போய் வேலை செய்கிறது தான் இந்த வேலை, அவரோட வேலை. அதனால் அவரும் போயிடுவார். பையன் இங்கே இருக்கிறதே இல்லைங்கக்கா, அவன் தனியாக வீடு எடுத்து தான் இருக்கான். எப்போயாவது அப்பப்போ வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு போவான். அவன் ஆஃபீஸுக்கு பக்கமாக இருக்கணும்னு அங்கேயே வீடு எடுத்துகிட்டு போயிட்டானா. இங்கே தூரமாக இருக்குதான் அவங்களுக்கு, அதனால் அவன் தனியாக தான்க்கா இருக்கான். நீங்கள் ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்கக்கா. நம்ம பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துக்குவாங்க. நம்ம பிள்ளைங்க தைரியமானதுங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பத்திரமா இருந்துக்குவாளுங்க. என்ன லட்சு, ராஜி அக்கா கூட உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? எப்பவுமே வராதவங்க வந்திருக்காங்க, என்ன இந்த அக்கா இந்த வந்திருக்குதுங்க? ராஜி அக்கா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, வெளியவே வராது. இப்போ என்னமோ வெளியே வந்து அதுவும் லட்சு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. லட்சு எப்போ பாரு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு ஓடி போயிடுவாங்க. என்ன லட்சுமிக்கா, என்ன எங்களை விட்டுட்டு என்ன நியாயம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அட சவுண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம பிள்ளைங்க ரோஸ் இருக்கிறாள்ல, அவள் தான் ராஜி பொண்ணோட தான் வேலைக்கு போயிருக்கிறா ஊருக்கு. அங்கே போய் தான் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதுதான் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன், பிள்ளைங்களை பற்றி தான், வேற ஒன்றும் இல்லைம்மா. என்ன சொல்றீங்க லட்சு? எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ரோசு பிள்ளைய அன்னைக்கு கூட வீட்டில் வந்தப்ப பார்த்தேன், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஊருக்கு போயிட்டாளா? ஓ, வேலைக்கொசரம் போயிருக்கிறாளா? சரி சரி, திவ்யாவோட தான் இருக்காளா? சரி சரி. 2 பிள்ளைங்களையும் வேலைக்கு அமுச்சு விட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஜாலியாக இருக்குமே வீட்டில், எந்த வேலையும் இல்லாமல். என்ன ஜாலியாக இருக்கீங்களா? எங்களெல்லாம் பாருங்கள், பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலையில் மாமியாருக்கு டிஃபன் செய்யணும், மாமனாருக்கு காப்பி போடணும்னு வேலை மேலே வேலையாக வாங்குறாங்க. உங்களுக்கு அப்படியா? ஜாலியாக இருப்பீங்க இனிமே. சும்மா இருவேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்களும் எல்லாம் எங்கள் மாமனார் மாமியார் அத்தனையும் அல்லோலப்பட்டு சீர்பட்டு பார்த்து தான் லோலப்பட்டு தான் வந்திருக்கிறோம். எடுத்த உடனே எங்கள் பிள்ளைங்கள எடுத்து குழந்தையே வேலைக்கு அமுச்சு விடலை. பிள்ளைங்க இப்போதான் ஏதோ 7வது 8ஆப்போ என்னவோ படிக்குதுங்க. அதனால் நீ வந்து வீட்டில் வேலை பார்க்குற செய்கிற. ஏன் பிள்ளைங்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களா இருக்குதுங்க. ஒருத்தன் காலேஜ் முடிச்சு அவன் வேலைக்கு போயிட்டான், இன்னொருத்தி வேலைக்கு போகிறப்ப, இன்னொரு பிள்ளை ஸ்கூலு படிக்குது. இதில் என்ன இருக்குது? என் பிள்ளைங்க பேசாதனா அதுங்க வளர்ந்துக்குச்சுங்க, அதுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அதுங்க வேலைக்கும் போகுதுங்க இருக்குங்க. உன் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் நீயும் அந்த மாதிரி தான் இருக்க போகிற. என்னவோ பெரிய ஊரில் இல்லாத கதையாக சொல்கிறா. சின்ன பிள்ளைங்கள்லாம்
வச்சுக்கணும். மாமனார் மாமியார் இருந்தால் பார்த்து தான் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அட லட்சு, சும்மா இருங்க லட்சு. நான் ஒன்றும் என் மாமனார் மாமியாரை பார்க்க மாட்டேனே சொல்லலை. ஆனால் அதுங்க பண்ணுற அலும்பு தாங்க முடியல. காலையிலேயே எந்திரிச்சிட்டு நெய்யின்னுக்கிட்டு ரொம்ப எங்கள் மாமனார் கூட பரவாயில்ல. என் மாமியார் இருக்கே அப்பா, என்னால் முடியலை. 2 பிள்ளைங்களை பெற்றது நான் என்ன மிஸ்ஸுனா சொல்லுங்க. பொழுதுனைக்கும் வேலை 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 வேலைன்னு செஞ்சே இருக்கணுங்குது. ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்தா போதும். ஐயோ சும்மா உட்காந்துட்டாலேன்னு பக்கத்தில் இருக்கிற பாட்டியை கூப்பிட்டு புராணம் படிச்சிருது. நீ என்ன பண்ணிட்டு சொல்லுங்க லட்சு. விடு, அதெல்லாம் பழகிரும் கொஞ்ச நாள்ல. நான் கூட அப்படிதான் இருந்தோம் புதுசுல. அப்புறம் பழக பழக சரியா போச்சு. அவங்க அப்படிதான் சொல்லி நம்ம பட்டுக்கு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். என்ன சொல்றீங்கக்கா? ஆமாடி சவுண்டு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காங்க. அதுங்க பெருசு வயசாச்சு, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. எல்லாரும் வீட்லயும் இருக்கிறத தாண்டி எந்த வீட்டுல தான் மாமனார் மாமியார் சண்டை இல்லாம இருக்குது? எல்லா வீட்லயும் இருக்குது. மாமியாரும் மருமகளும் சண்டை போடாத வீடு எங்கேயாவது இருந்தா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு நீ பாட்டு காதலை வாங்காமது என்ன உனக்கு செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டு வச்சிட, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க பேசணும், ஏதோ பேசிட்டு போட்டு நம்ம இதை விட்டுரு. ஐயையோ ஏக்கா, நான் வேற பால் அடுப்பில் வச்சேன்க்கா, மறந்துட்டு இங்கே வந்துட்டேன். லட்சு அக்கா போச்சு, நல்லா என் மாமியா கிட்ட திட்டு வாங்க போகிறேன். நான் வரேன்க்கா. சவுண்ட இவ பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு கிடப்பா. பால் அடுப்புல வச்சுக்கிட்டு மாவை எவளாவது நியாயம் பேசுறதுக்கு ரோட்டுக்கு வருவாளாமா, இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படி இவன் மாமியார் இவளை திட்டதில்ல, கொஞ்சம் கூட தப்பே இல்லை. அந்த கிழவி இதுல வந்து ஊடூடா புகார் சொல்லுதுன்னா சும்மாவா சொல்லுது? இவன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்றா. என்ன பிள்ளைங்களோ. ஆமாக்கா, இந்த சவுண்டு பிள்ளை பாருங்க, பாலை போய் அடுப்புல வச்சுட்டு வெளியே வந்து இங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறா. என்னவோ. சரிக்கா, எனக்கும் வேலை இருக்கு, நான் போறேன் வீட்டுக்கு. சரிம்மா, நானும் தான் போறேன். அவ சின்ன ஸ்கூல்ல இருந்து வந்துடுவா, அவளுக்கு போய் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். நானும் வரேன். சொல்லுங்க ஷீலா பெருமா, எதுக்கு இப்போ ஷாப்பிங் போகலான்னு சொன்னீங்க, அப்புறம் பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஷாப்பிங் போகலையா? அட ஷாப்பிங்லாம் போயிருக்கலாமா, அப்புறமா கூட போகலாம். பீச்சில் இப்போ கொஞ்சம் நேரம் இருப்போம். டிரைவர்கிட்ட சொல்லி தேவையான பொருளாம் இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்தோம்மா, அதனால தான். இன்னும் 2 நாள் விட்டு ஷாப்பிங் போகலாம். இப்போ சும்மா தானே இருக்கோம், அதனால் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி, எனக்கு யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டேங்கிறாங்க பேச்சு துணையாக. நீங்களாச்சும் இப்போ வந்திருக்கீங்க, கொஞ்சம் நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு தனியாக வரதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பாருங்கள். பக்கத்துலேயே தான் பீச், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் தனியாக வரணுமே அப்படின்னு வரமாட்டேன். இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஓ சரி சரி ஆண்டி. அங்கே பாருங்கள், நிறைய இன்றைக்கி ஏதோ கூட்டமாக இருக்க மாதிரி இல்லை பீச்சு. நிறைய பேர் இருக்காங்க, அங்கே கூட லவ்வர்ஸாக உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம தான் இப்படி 3 பேர் லேடிஸாக வந்திருக்கோம். எல்லோரும் லவ்வர்ஸாக தான் இருக்காங்க எங்கே பார்த்தாலும். அதனால் என்னடி ரோஸ், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம்னு நினச்சிக்கலாம். இப்போ ஷீலா பெருமாவும் இருக்காங்க, அவங்க கூடயும் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா ஃபேமிலி ட்ரிப்பு, அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுறது தானே. ஏன் லவ்வரோட வந்தால் தான் மேடம் வருவீங்களா? லவ்வரா? என்னம்மா லவ்வெல்லாம் பண்ணுறியா? சரி சரி, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் சகஜமாயிருச்சு. சரி, லவ் தானே. ஆனால் ஊர்லலாம் அவ்வளோ இதாக விட மாட்டாங்களே, இப்போ அங்கேயும் எல்லாம் சகஜமாயிருச்சு போல். ஐயோ ஆண்டி, எனக்கு லவ்வர்லாம் கிடையாது. அவள் ஏதோ சும்மா உளறிட்டுருக்கா, எனக்கு கிண்டல் பண்ணுறா. முதல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. என்னை பார்த்தாலே தூரம் ஓடி போயிடுவாங்க, நான் ஏதோ ரொம்ப வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து இதில் லவ்வெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஆண்டி. அப்படியாம்மா, சரி சரி. உன்ன மாதிரி ஏதாம்மா என் பையனும் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான். ஒரு லவ் இல்லை, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த காலத்து பையனாக இருந்துக்கிட்டு 90ஸ்க்கு மேலே எங்களை விட 80s ஆயிடுவான் நாட்டுக்குதும்மா. நீங்கள் தான் சொல்கிறீங்களே இதை ஜென்சின்னு, அந்த ஜென்சியோ ஏதோ குஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றும் புரியல. நான் அதான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் போல இருக்குது. லவ் பண்ண மாட்டேங்கிறான், லவ்வே பண்ண தெரியல. உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்களும் இருக்காங்கல்ல. சிட்டி சைடு வந்தால் தான் அவங்களெல்லாம் பார்க்க முடியுது. ஊரில் இந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னதும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் மாறிட்டாங்க இப்போலாம். லவ் பண்ண என்ன தப்பு?
லவ் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன கொஞ்சம் பையனை பார்த்து கொஞ்சம் குடும்பம்லாம் பார்த்து நல்லபடியாக லவ் பண்ணால் சரி. ஒரு லவ் பிடிக்கலன்னு அடுத்த லவ்வுக்கு, அடுத்த லவ் பிடிக்கலன்னு அடுத்த லவ்வுக்கு, அப்படி மாறி மாறி போகிறது தாம்மா தப்பு. லவ் பண்ணுறது தப்பு இல்லை. நல்ல பையனாக பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து 2 பேரும் மியூச்சுவலாக 2 பேருக்கும் பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணாங்க, 2 குடும்பத்துக்கும் சரி வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு பிரச்சனைனாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி பண்ணுறது. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு எப்படி வேணால் இருக்கட்டும், லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் போதும். அதுதான் முக்கியம். அதுதான் நானும் எதிர்பார்ப்பேன். நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆண்டி. உங்களை மாதிரி எல்லா அம்மாலாம் இருந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ, இங்கெல்லாம் எங்கே தான் இருக்கீங்களோ தெரில. இப்போ தான் உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறேன். ரொம்ப நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆமாம் பெரியம்மா, நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். பேரண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சில பசங்களும் இல்லை பொண்ணுங்களும் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதனால தான் அவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லேயும் ஒரு சில பேரில் நான் பார்த்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக செட் ஆகி வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது தான். சரி, இது பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. நாளைக்கு லீவு தான் பெரியம்மா. நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். நாளைக்கு வேணால் நம்ம மறுபடியும் வரலாம். இப்போ கிளம்பலாம். சரிம்மா, வாங்க போகலாம். ஆமாம், டைம் ஆயிடுச்சு. சாயந்தரம் சீக்கிரமாக இருட்டிடும். இருட்டினா வேறு இந்த பீச்சில் வழியும் தெரியாது ஒழுங்கா. நம்ம வீட்டுக்கு போவோம், வாங்க. இவ்வளோ நாள் ஃபோட்டோலேயே பார்த்துட்டு இருந்தாங்க, நேரில் பார்க்கும்போது என் மனசு என்கிட்டே இல்லடி. உனக்கு அதை எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? என்னால் வார்த்தையால் அதை சொல்லவே முடியல. மனசெல்லாம் படபடுத்துருச்சு உன்னை நேரில் பார்க்கும்போது. என்ன உன்னால் புரிஞ்சுக்கவே முடியல. என்னோட திவ்யா, நீ எவ்வளோ உன்கிட்ட பேசணும், பழகணும், ஆசையாக என்னோட லவ்வை சொல்லணும் அப்படின்லாம் இருக்கேன். ஆனால் என்னையும் உனக்கு அடையாளம் தெரியல. இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு நாள் நீ வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் இருக்கா? உனக்கு அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லைல்ல? என்னை பார்த்தும் கூட உனக்கு தெரியலையாடி? எனக்கு நான் மட்டும்தான் இந்த ஃபீலிங்கோட உன்னை நினச்சிட்ருக்கேனா? திவ்யா, இத்தனை நாளாக உன் ஃபோட்டோ பார்த்து எவ்வளோ பேசியிருப்பேன். ஆனால் உன்னை நேரில் பார்த்த உடனே வார்த்தையே வரலடி. என்னை கொன்ற. ஆனால் இனிமேல் நான் உன்னை டெய்லியும் நேரில் பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னை நீ சீக்கிரமாகவே புரிஞ்சுக்குவ. அதுக்கும் ஒரு நாள் வரும், வெயிட் பண்ணுறேன். காலையிலேருந்து ஃபோனே எடுக்கல. அட, ஏதோ புது நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. யாருன்னு தெரியலையே. ராம் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. காலையிலேருந்து ஃபோன் எடுக்காதனால பார்க்கல. ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை கூட பண்ணல. இன்னொரு மெசேஜ் ஏதோ பண்ணியிருக்காரு. அட, சாப்பிட்டியா, பிஸியான்னு கேட்டிருக்காரு. நம்ம காலையிலேருந்து மெசேஜ் பண்ணாதனால நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம்னு நினச்சிட்டாரோ? நம்ம தான் ஃபோனே எடுத்து பார்க்கவே இல்லையே. ஆஃபீஸ் போனாலும் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தோம். சரி, இப்போ ஓகே, ரிப்ளை பண்ணுவோம். நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் பிஸி மார்னிங், பட் இப்போ இல்லை. என்ன இவ்வளோ நேரம் ஆகி மெசேஜ் அவர் பார்க்கவே இல்லை. ரிசீவ் ஆகிடுச்சு, ஆனால் அவர் என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. ஒரு வேளை கோச்சிக்கிட்டாரா? மார்னிங் நம்ம அவர் மெசேஜ்க்கு உடனே ரிப்ளை பண்ணாதனால என்னன்னு தெரியலையே. அட திவ்யா, ரிப்ளை பண்ணியிருக்கா? நான் கூட இங்கடா ரிப்ளை பண்ணலையேன்னு பயந்துட்டேன். ரிப்ளை பண்ணிட்டான். ஐயோ, ராம் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃப்ரீயாக மெசேஜ் பண்ணலாமான்னு கேட்குறாரு. பண்ணலான்னு சொல்லுவோம்.
வணக்கம் நண்பர்களே. வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் சஸ்பென்ஸாக போகும். கொஞ்சம் என்னடா கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும். ஆனால் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். நிறைய சஸ்பென்ஸு சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். அண்ட் புதுசாக எபிசோட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் எபிசோட்ஸ்லேருந்து பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோஸை வந்து பார்க்குறீங்க. ப்ளீஸ் பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட்டில் உங்களோட சஜஷனும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.